தாவேகா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது உங்க ஊடகம் இல்ல அது உங்க ஊடகத்துல அப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டீங்க நீங்க. டெல்லிக்கு எல்லாருமே வந்திருக்கீங்க. அது நிறைய சந்தேகம் சார். உங்களுக்கு டெல்லிக்கு நாங்க வந்தா பிடிக்கல. அவங்க இல்ல பிடிக்கலன்றதுல சார் திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? இல்ல அவங்க திமுக ஆயிரம் பேசுவாங்க. அவங்க வந்து டெல்லியில எங்க மந்திரியா இருந்து அசிங்கப்பட்டவங்க நமக்கு தெரியாதா? ஆமா, சசிகலா அவர்கள் புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க. ஒரு புது கூட்டணி கூட்டணியில் கொண்டு வரதுக்கான எதுவும் வாய்ப்பு இல்ல 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 அது மாதிரி எந்த முயற்சி இல்ல. நீங்க இருந்தது அதிமுக, டிடிவி தினகரன் இருந்தது அதிமுக. நீங்க அவங்க பயங்கரமா சொன்னால அவர் கேட்பாருன்னு இப்ப இதுதான் இந்த கேள்விதான் ரொம்ப இப்ப தேர்தல் நேரத்துல நீங்க இருந்தது அதிமுக, அவர் இருந்தது நீங்க இருக்கிறது. தாவேகா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது உங்க ஊடகம் இல்ல அது உங்க ஊடகத்துல அப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டீங்க நீங்க. நீங்களாவே ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிக்கிறீங்க, அதை எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க. அதை வந்து இபிஎஸ் அவர்களும் மறுத்துட்டாங்க, நயினார் நாகேந்திரன் மறுத்துட்டாரு. வேற யாரும் பேச முடியும்? டெல்லிக்கு எல்லாருமே வந்திருக்கீங்க. அது நிறைய சந்தேகம் சார். உங்களுக்கு டெல்லிக்கு நாங்க வந்தா பிடிக்கல. அவங்க இல்ல பிடிக்கலன்றதுல சார் திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? இல்ல அவங்க திமுக ஆயிரம் பேசுவாங்க. அவங்க வந்து டெல்லியில எங்க மந்திரியா இருந்து அசிங்கப்பட்டவங்க நமக்கு தெரியாதா? எல்லாரும் அரெஸ்ட் ஆனது. ஆமா, சசிகலா அவர்கள் புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க. ஒரு புது கூட்டணி கூட்டணியில் கொண்டு வரதுக்கான எதுவும் வாய்ப்பு இல்ல 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 அது மாதிரி எந்த முயற்சி இல்ல. அது மாதிரி எந்த முயற்சி இல்ல. எங்க கூட்டணி தான் முடிவு அடைஞ்சிட்டு திரு இபிஎஸ் கூட்டணி தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் அது என்ன திரும்ப கேள்வி? இல்ல இல்ல எங்க கூட்டணி முழுமை பெற்றிருக்கு. இது பலமான கூட்டணி. திமுகங்கிற துரியோதன கூட்டணியை வீழ்த்துகின்ற பஞ்சபாண்டவர் கூட்டணியாக வலிமையாக இருக்கிறோம். எங்க சைடு நியாயம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். நீங்க இருந்தது அதிமுக, டிடிவி தினகரன் இருந்தது அதிமுக. நீங்க அவங்க பயங்கரமா சொன்னால அவர் கேட்பாருன்னு இப்ப இதுதான் இந்த கேள்விதான் ரொம்ப இப்ப தேர்தல் நேரத்துல நீங்க இருந்தது அதிமுக, அவர் இருந்தது நீங்க இருக்கிறது இல்ல சார். இப்ப அவங்க தனியா கட்சி ஆரம்பிச்சு டாக்டர் ராமதாஸ் கூட கூட்டணியா வச்சிருக்காங்க. இந்த அவங்க தனியா போனது உங்களுடைய கூட்டணிக்கு வெற்றிக்கு பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? திமுகங்கிற தீய சக்திய தமிழ்நாட்டு மக்கள் வீழ்த்துவதற்கு தயாராகி விட்டார்கள். அதுக்கு ஒரே ஆல்டர்னேட்டிவ் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்ப முதலமைச்சர் டெல்லியில இருந்து எங்களுக்கு ஃபண்ட் வரலன்னு குறை சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியை நாங்கள் எளிதாக பெற்று தருவதற்கான கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்றைக்கு நாங்க வந்து உட்கார்ந்து ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசுறோம்ல. நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்கீம் வேணும்னா நாங்க வந்து மாண்புமிகு உள்துறை அமைச்சரையோ மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களையோ மற்ற அமைச்சர்களை சந்தித்து அவர்களுக்கு நியாயத்தை சொல்லி பெற முடிய இடத்துல நாங்க இருக்கோம்.